மனித வாழ்க்கைக்கு கவிஞர் கண்ணதாசன் கூறிய 15 அனுபவ தத்துவங்கள் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். கவிஞரும் பாடலாசிரியருமான கண்ணதாசன் தனது வாழ்க்கையில் 4000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகளையும் 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். வாழ்க்கை பற்றியும் மரணத்தை பற்றியும் சரிசமமாக எழுதி படிப்பவர்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுப்பவர்தான் கவிஞர் கண்ணதாசன். அந்த வகையில் மனித வாழ்க்கையை பற்றி கவிஞர் கண்ணதாசன் கூறிய சில தத்துவங்களை பார்ப்போமானால், முதலாவதாக, யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ மாற வேண்டியிருக்கும். இரண்டாவது, உன் வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கிறது. முன்பக்கம் நம்பர் விழுந்தால் அது இறைவனின் பரிசு, பின்பக்கம் நம்பர் விழுந்தால் அவனின் சோதனை. மூன்றாவது, நடப்பது நடக்கட்டும், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துவிடு, நிம்மதியான தூக்கம் வரும். நான்காவது, சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. ஐந்தாவது தத்துவம், குற்றங்கள் மூலம் நியாயங்களை சேகரியுங்கள், தவறுகளின் மூலம் அனுபவங்களை சேகரியுங்கள், கர்மத்தின் மூலம் ஞானத்தை சேகரியுங்கள், நண்பர்களின் மூலம் புத்தியை சேகரியுங்கள். ஆறாவது தத்துவம், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனைகள் இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஏழாவது தத்துவம், காவல் எங்கே பலமாக இருக்கிறதோ அங்குதான் தாண்டி குதிக்கும் கால்களும் உறுதியாக இருக்கும். எட்டாவது தத்துவம், உனக்கு இவ்வுலகம் சொந்தமில்லை, இவ்வுலகத்திற்கு நீதான் சொந்தம். ஒன்பதாவது தத்துவம், தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும். பத்தாவது தத்துவம், அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி, கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். 11வது தத்துவம், செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலி காட்டாமல் மறைய மாட்டாது. 12வது தத்துவம், அது வேண்டும் இது வேண்டும் என்கின்ற ஆசை முடிந்துவிட்டால் வாழ்க்கை சுவை நிரம்பியதாக ஆகிவிடுகிறது. 13வது தத்துவம், அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும் சிரமப்படுவது போலவும் சிலருக்கு பிரமை. ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள், பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. 14வது தத்துவம், 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும். 15வது தத்துவம், வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்வை இனிமையாக மாற்றும். வாழ்க்கையை மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு இருள் மட்டுமே தெரியும், அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு மட்டுமே நட்சத்திரங்கள் தெரியும். ஆனால் கவிஞர் கண்ணதாசனுக்கு மட்டுமே பகலிலும் நட்சத்திரங்கள் தெரிந்தது போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனித வாழ்க்கையை பற்றி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த தத்துவ வரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.